ரைட். ஸோ இது வந்து இப்ப 2028 பேட்ச் தொடங்கியாச்செல்லாம். ஸோ அந்த 2028 பேட்ச்ல என்னோட கிளாஸ் ஜாயின் ஆன ஆட்களுக்கு தான் ஒரு வீடியோ இது செய்யறேன் நான். அதாவது ஜூம் கிளாஸுக்கு ஜாயின் ஆன ஆட்களுக்கு ஒரு கைடன்ஸுக்காண்டி, அதாவது எப்படி வீடியோ பாக்குற அப்படின்றத சொல்றதுக்காண்டி. அப்ப அவங்களுக்கு தனியா சொல்றதை விட சோ உங்களுக்கும் சேர்த்து சொன்னா, மற்ற பாக்குற ஆட்களுக்கும் சேர்த்து சொன்னா, சோ அவைகளும் தேவையான வீடியோல எடுத்துக்கொள்ளுவினுமேன்றதால பப்ளிக் வீடியோவாவே செய்து போடுறேன். என்னுடைய சென்ட் டீச்சர் வெப்சைட்ல எல்லா பாடத்துக்கும் யூனிட் 1ல இருந்து 11 வரைக்கும் முழு பாடத்துக்கு உரிய வீடியோக்களை நான் அதுல போட்டிருக்கேன். அதை விட ரிவிஷன் கிளாஸஸ் வீடியோ போட்டிருக்கேன், ஜேவி எக்ஸாம் என்னுடைய எக்ஸாம் வீடியோக்கள் போட்டிருக்கேன், பாஸ் பேப்பர் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்மள பாஸ் பேப்பர் எங்க யூடியூப்ல போடப்பட்டதும் இருக்குது, அதை விட இதுலயும் தோத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்க இதுல பண்ணாலும் எடுத்து பார்த்து கொள்ளலாம். ஸோ அந்த இது எப்படி வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறது, அது சம்பந்தமா ஒரு சின்ன கைடன்ஸ் சொல்லுவோம்ன்றதுக்காக ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், முதலும் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் இந்த புதுசா வந்தவங்களுக்கு ப்ரீஃப் பண்றதுக்காண்டி இத போடுறேன். சரி, நான் முதல்ல என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன், என்னென்ன மாதிரி இருக்கு, எப்படி நீங்கள் அதுக்குள்ள போகலாம் அப்படின்றத சொல்லி, அதுக்கு பிறகு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும், வெளியாளாக்கள் வேண்டுன்னா என்ன செய்யணும், வீடியோக்களை பாக்குறதுக்கு எப்படி எப்படி என்று சொல்லி அந்த டீட்டெயில் தான் முழுக்க இதுல நான் கேட்க போறேன். ஆல்ரெடி பாவிக்கிற நீங்கள் ஏற்கனவே தெரியுமா இருந்தா சிக்கல் இல்லை, உங்களுக்கு தெரியும், அதுலயே நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. இது என்னுடைய வெப்சைட்டுக்கு புதுசா இருக்கிறார்களுக்கு தான் இந்த டீட்டெயில்கள் தேவைப்படும். சரி, இதை விட்டுட்டாங்க, ஃப்ரீயா இருக்கிறன்றதால இந்த ஒரு வீடியோவை சரி எடிட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்றேன். சரி, இப்ப நான் இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணி காட்டுறேன். என்னென்ன மாதிரி லாக்இன் பண்றது எப்படி அப்படின்ற டீட்டெயில் நான் காட்சி கொள்றேன். சரிதானே? இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க கூகுள்ல போய் ஜென் டீச்சர் அடிச்சீங்க ரெண்டாலே ஜென் டீச்சர் அடிச்சீங்க உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். இதுதான் என்னுடைய வெப்சைட், இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் வித் அஸ். வித் மீ ஆக்சுவலா இதுல நான் வெப்சைட் தொடங்கிக்குள்ள வேற வேற பாடங்களும் போடுற மாதிரி ஒரு பிளான்லாம் தொடங்கினேன். இது யாராவது டீச்சர்ஸ் பாக்குறீங்களோ கூட வீடியோக்களும் இதுல போடணுமா இருந்தா நீங்கள் என்னோட கண்டெக்ட் பண்ணி இதுல போட்டுக்கொள்ளலாம். இந்த வெப்சைட்ல மேல பாத்தீங்கன்னா, மேலோட்டமா பாத்தீங்கன்னா இதுல இவ்வளவுதான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா, இந்த கெட் ஸ்டார்டட் அல்லது எக்ஸ்ப்ளோர் த கோர்சஸ்ன்றதுக்கு நீங்க சைன் இன் பண்ணினீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில் பார்க்கலாம். சைன் இன் பண்றதுக்கு நீங்க பே பண்ண தேவையில்லை, நீங்க சும்மாவே சைன் இன் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு எந்த சிக்கலும் இல்லை. நீங்க பாக்குறதுக்கு சைன் இன் பண்ணி பார்த்து கொள்ளலாம், என்ன இருக்குது, என்னென்ன பிரைசஸ்ல இருக்குது அப்படின்றத நீங்க சைன் இன் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஓகேதானே? அதுகளை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அதுல கோர்சஸ் நீங்க எடுக்க போறீங்களா இருந்தால் அந்த கோர்சஸை நீங்கள் பே பண்ணி எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சைன் பண்ணுவீங்க. ஓகேதானே? கெட் ஸ்டார்டட் நீங்க ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லையா, இதுல உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், இதுக்கு உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் இல்ல, உங்களுக்கு எந்த பாஸ்வேர்ட் உங்களுக்கு இதா இருக்குமோ அதை நீங்க கொடுத்து இதுல பாஸ்வேர்டை கொடுத்தோன்னா இது கிரியேட் அக்கௌண்ட் இது ஆக்டிவ் ஆகும். அது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆனோம்னா உங்களுக்கு இருக்கிறதா பார்க்கலாம், உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியுமா இருக்கு. சரிதானே? இதுல என்னுடைய இப்ப ஜூம் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகிக்குள்ள இந்த ஃபுல் நேமுக்கு பதிலா நேம் ஐடியை போட்டுக்கொள்வீங்க. ஓகே, உங்களுக்கு நான் தந்திருப்பேன், நேம் ஐடி ஒரு நம்பரும் நேமும்
அந்த நேம் ஐடியா போடுங்க. அப்ப நீங்கள்ன்றத வெளியாக்களும் இதுக்குள்ள வரையணும். சோ நீங்களும் இருக்கீங்க. அப்ப நேம வச்சுக்கொண்டு எனக்கு ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும். அதுக்காண்டிதான் சோ நீங்கள் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சோ நீங்கள் நேம் ஐடியா போட்டுக்கொள்வீங்க. சரிதானே? அப்ப அந்த ஃபுல் நேம் இருக்கிற இடத்துல நேம் ஐடி நம்பரும் நேமும் இருந்தா தான் அட்ரஸ் போட்டு தருவீங்க. மற்றாக்கள் நீங்க நேம்ல வந்து கொள்வீங்களே. நீங்க வேண்டைக்குள்ள மட்டும்தானே என்னிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் எவ்ரி மந்த் அவைகளுக்கு நான் அக்சஸ் கொடுக்கணும். அப்ப அதனால அது எனக்கு செக் பண்றதுக்கு ஈஸிக்காண்டி அவன் நேம் ஐடியா போட்டு லோக்கின் ஆகும். சில மெட்டாக்கள் 3 நேம போட்டு லோக்கின் ஆகி கொள்வீங்க. இப்ப நான் இது அக்கௌண்ட் எனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதால நான் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்ல லோக்கின் ஆகிறேன். சரிதானே? சோ இது என்னுடைய இமெயில் அட்ரஸ்ல நான் லோக்கின் ஆகிறேன். சோ லோக்கின் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். சோ இது ஆல்ரெடி எங்களுக்கு என்னோட நான் எடுத்த கோர்சஸ் இது இவ்வளவும் அந்த அக்கௌண்ட்ல எடுத்திருக்கிறபடி எத்தனை கோர்சஸ் இருக்குது. இப்ப நீங்க இதுல போனீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு சரி, அதுக்கு முதல் நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்களா அந்த அக்கௌண்டே தான் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். சோ நீங்கள் அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் மறந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாறினீங்களா என்ன சிக்கல்னா பழைய வீடியோஸ் உங்களுக்கு அக்சஸ் பண்ணதான் போயிடும். ஒரு தடவை அக்சஸ் பண்ணினா அதை வந்து நீங்க திருப்பி எடுக்கல. அப்ப ஒரு தடவை அக்சஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்டையும் தொடர்ந்து இதெல்லாம் பிரச்சனை. நீங்க பாஸ்வேர்ட் மறந்துட்டா சோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரீசெட் பண்ணி தருவேன். அதுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணி போட்டு ஸோ உங்களோட பாஸ்வேர்டை வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? சதமைன்ல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு அக்கௌண்ட் ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்க அக்கௌண்ட் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு பழைய வீடியோக்கள் இல்லாம போயிடும். இதுதான் சிக்கல். ரைட். ஸோ இப்போ இதுல இது இப்போ நீங்க ஸ்டூடெண்ட் பேனலுக்குள்ள வந்திருக்கீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேனலுக்குள்ள வந்தோம்னா என்ரோல் கோர்சஸ் நீங்க முதல் வரைக்கும் இது எம்டியா தான் இருக்கு. இதுல ஒன்றுமே இருக்காது. ஃபர்ஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணீங்களே ஒரு கோர்சஸும் எடுத்திருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க இந்த கோர்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த கோர்சஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இது 2028 ஜூம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இது என்னோட ஜூம் கிளாஸுக்கு வந்து கொண்டிருக்கிறார்களுக்கு இதுதான் லைவ். ஸோ இது லைவ் கிளாஸஸ் வீடியோ. அதாவது எவ்ரிடே கிளாஸஸ் நடக்க இந்த வீடியோக்கள் இதுல அப்டேட் ஆகி கொண்டு இருக்கும். இது 28 பட்சுக்குரியது, இது 27 பட்சுக்குரியது, இது 26 பட்சுக்குரியது, ரிவிஷன் பட்ச் 4 பட்ச் போய்கிட்டு. அப்ப 4 லைவ் கிளாஸ் வீடியோஸ் இதுல இருக்கும். ஏன்னா ஸோ உங்களுக்கு கிளாஸ் நடக்க இதுல அப்டேட் ஆகிக்கொண்டு இருக்கும். என்னென்ன கிளாஸ் நடக்குதோ அந்த பேப்பர் கிளாஸ் வீடியோஸ், தியரி கிளாஸ், எக்ஸ்ட்ரா நீங்கள் வேற ஏதாவது ஜாயின் பண்ண அந்த கிளாஸ் எல்லாமே இதுல ஜாயின் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஜூம் கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா என்னோட கிளாஸுக்கு வராதாக்கலாம் ஸோ இந்த இதுல ஜாயின் பண்ணி இந்த பேமெண்ட்டை செய்து போட்டு இதை நீங்க பார்த்து போடலாம். பேமெண்ட்கள் செய்யறது பேர் நான் பின்னே காய்க்கிறேன். ஸோ இதுல யார் வேணுமென்னாலும் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஸோ அந்த இது ஜூம் இந்த கிளாஸ்ல இருக்கிறாங்க மட்டும் அதனே மீடியா போட்டு ஸோ இது வந்து வீடியோ லெசன்ஸ். நான் மெக்கானிக்ஸ் ரிவிஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இப்போ 25/26 வச்சுக்கு நடந்த ரிவிஷன் கிளாஸ் ரிவிஷன் வச்சுக்கு நடந்த வீடியோஸ் இதுல போட்டிருக்கேன். மெக்கானிக்ஸ் இனி சவுண்ட் இப்போ படிப்பிச்சு கொண்டிருக்கேன். சவுண்ட் முடிய அந்த சவுண்ட் வீடியோக்கள் இதுல வரும். இப்படி ஒவ்வொரு பாடத்துக்குரிய ரிவிஷன் வீடியோக்களும் வரும். இது என்னுடைய ஜூம் கிளாஸ்ல ஏற்கனவே 26 27 ரிவிஷன் பேஜ்ல படிச்சு கொண்டிருக்கிறாங்களுக்கு மட்டும் அவைக்கு ஏற்கனவே நடந்த வீடியோ நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். அந்த அந்த வீடியோக்குரியதான் இது. அப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் இது எலக்ட்ரிசிட்டி ஃபுல் தியரி இருக்கு, மெக்கானிக்ஸ் ஃபுல் தியரி இருக்கு. ஸோ ஃபுல் தியரியாவும் எடுக்கலாம், எல்லா வீடியோத்தையும் ஒரே ஐடியாவும் எடுக்கலாம். இல்ல பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ என்று சொல்லி நீங்கள் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இதுல பாத்தீங்கன்னா பேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு பேஜஸ் இந்த பேஜ் நம்பர் 6 எடுத்தீங்கன்னா அதுல இருந்து தொடங்கி இந்த பேசிக் இருக்குது. இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் 1, பேசிக் பிசிக்ஸ் 1 பேசிக் பிசிக்ஸ் 2, பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் இருக்கு பேசிக்ல. இந்த மெக்கானிக்ஸ்ல பார்ட் 7 வரைக்கும் இருக்குது. அப்படி ஒவ்வொரு பேஜஸ்லயும் இருக்கு. மெக்கானிக்ஸ் முடிய சவுண்ட் இருக்குது, சவுண்ட் முடிய லைட் இருக்குது. அப்படி ஒவ்வொரு பாடத்துக்குரிய வீடியோஸும் இதுல பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன். பிறகு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஃபுல் தியரியாவும் போடுறேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு போட்டுவேன். அதே அமௌண்ட் சேர்த்து ஃபுல் அமௌண்டா போட்டுறதுக்கு போட்டிருக்கேன். ஃபுல் அமௌண்டா போடுங்க கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஒரு 500 ரூபாயோ
அதில் 1000 ரூபா ஸோ குறையிற மாதிரி அதை ஃபுல்லா போட்டிருக்கேன் ஒரேடியா பே பண்ணி எடுக்கக்குள்ள இதுன்றதுக்காக. ஸோ இப்படி ஃபுல் வீடியோக்களும் இருக்குது, பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியத்திலேயும் சில பாடங்கள் தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணது இருந்தது போட்டிருக்கேன். ஸோ இந்த கிராவிடேஷனல் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதே கிராவிடேஷனல் ஃபீல்ட் தமிழ் மீடியம் இங்க இருக்கு. இப்படி ஒவ்வொரு எல்லா பாடமும். ஸோ யூனிட் 1ல இருந்து 11 வரைக்கும் உள்ள வீடியோ இந்த மெட்ரல் எடிசன் எவ்வளவு பாடத்துக்குரிய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். சரிதானே? இப்ப இந்த வீடியோ நீங்க எடுக்கணும் வேண்டாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 1 எடுக்கணுமா இருந்தா இந்த வியூவை கிளிக் பண்ணுங்க. ஸோ வியூவை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல என்ரோல் வரும். நான் எடுக்காத வீடியோ காட்டுறேன். இப்ப நாங்கள் ரேடியேஷன் எடுத்தோம்னா இதுல இந்த ரேடியேஷன் பார்ட் 1 வந்து 1200. ஸோ இது ஒன் டைம் பேமெண்ட். நீங்க ஒரு தடவை பே பண்ணீங்கன்னா அது ஸோ 1 இயருக்கு ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோவில் 1 இயருக்கு நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க என்ரோல் பண்ணினீங்க வேண்டாம். என்ரோல் என்ன கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு மெசேஜ் வரும். அது ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ரோல் ஆயிடும். என்ரோல் ஆனோன்னு இதுல பேமெண்ட் கேட்கும். இதுல இருக்க அக்கௌண்ட் நம்பர்கள் இருக்குது. ஸோ நீங்க இதுல எந்த பேங்கின் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டுக்கும் பே பண்ணி போட்டு அந்த பேமெண்ட் ஸ்லிப்பை கொண்டு வந்து இதுல அட்டாச் பண்ணி இந்த சூஸ் ஃபைல் இருக்குல்ல அதுல அந்த ஸ்லிப்பை அட்டாச் பண்ணிட்டு சப்மிட்டை கொடுத்தீங்களாட்டா ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் அக்செப்ட் பண்ணினா பிறகு வீடியோக்குள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ஸோ இதுதான் பேசிக். சிம்பிளான ஒன்று. ஸோ எனக்கு கணக்கா மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு தடவை செய்தீங்கன்னா பிறகு அதுதான் மெத்தட். ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்குள்ள இவ்வளவு செய்யணும். அடுத்த முறை செய்யக்குள்ள உங்களுக்கு சிக்கல் இல்லாம வந்து வரணும். சரி, இப்ப இது இதுதான் நார்மலா வீடியோ ஒன்று எடுக்கிற மெத்தட். அப்ப நீங்க எடுத்தோடனே இப்ப நீங்கள் அதை என்ரோல் பண்ணிட்டீங்கல்ல, என்ரோல் பண்ணிருந்தோம்னா உங்களுக்கு இந்த என்ரோல்மெண்ட்ஸுக்குள்ள இருக்கு வீடியோஸ். இந்த என்ரோல்மெண்ட்ஸுக்கு இருக்குது. இப்ப நான் கடைசியா செய்தது இது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ என்ரோல் ஆகிருக்குது. பட் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட். ஏன்? ஸோ இது நீங்க பே பண்ணல விட இன்னும் பாக்கல. இப்ப நீங்க பேமெண்ட் ஸ்லிப்ப பேமெண்ட் ஆப்புக்குள்ள போய் அட்டாச் பண்ணலாம். இதுல அன்லாக் நவ் இருக்குல்ல, இந்த அன்லாக் நவ் கிளிக் பண்ணோம்னா கன்ஃபார்ம். இதை கிளிக் பண்ணோம்னா எங்க போகும்? அதுக்குள்ள போயிட்டு வரும். ஓகே. சரி, நான் இதுல வீடியோவா சொல்லியிருப்பேன் என்ன பே பண்ணணும் சொல்லி அந்த வீடியோக்குள்ள போகும். அதை வச்சு நீங்க இதுல ஃபைல் அட்டாச் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் அட்டாச் பண்ணி ஒரு ஃபைலின் சைஸ், அதாவது வெப்சைட்ல கெப்பாசிட்டியை குறைக்கிறதுக்காண்டி, பாவிக்கிற கெப்பாசிட்டியை குறைக்கிறதுக்காண்டி இதுல அட்டாச் பண்ற இந்த ஃபைல் சைஸ் வந்து சின்னனா இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்து கிடக்குது. அப்ப நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களோட போனால போட்டோ எடுக்க இந்த போட்டோட குவாலிட்டி கூடவா இருந்தா அதோட கெப்பாசிட்டி கூடவா இருக்கு. அப்ப அந்த கெப்பாசிட்டி கூடவா இருந்தா என்ன சிக்கல்னு சொன்னா அதுல அட்டாச் ஆக மாட்டுது. இந்த நேரம் நீங்க என்ன செய்யணும்னா அந்த போட்டோவை வாட்ஸ்அப்ல யாருக்காவது அனுப்பினீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பி போட்டு அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பினதை உங்களோட வீட்டிலேயே யாராவது அனுப்பி போட்டு இந்த வாட்ஸ்அப்லயே இருக்கிற ஃபைலை சேவ் பண்ணீங்க வேண்டாம். ஒரு ஃபைலை வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்க கெப்பாசிட்டி குறையும் இல்லை, அந்த ஃபைல் சைஸ் குறையும். அப்ப அந்த ஃபைலை நீங்க அட்டாச் பண்ணீங்க, இமேஜ் அட்டாச் பண்ணீங்கன்னா ஸோ இதுல அட்டாச் ஆகும். சரிதானே? இந்த ஒரு சிக்கல் இருக்குது ஃபைல் சைஸை வச்சு. அது என்னோட சொன்ன இந்த வெப்சைட்டின் கெப்பாசிட்டியே குறைக்கிறதுக்காண்டி இல்லாட்டிக்கு என்ன கெப்பாசிட்டி கூட கூட நான் பேமெண்ட் கூட செய்யணும் வெப்சைட்டை ரன் பண்றதுக்கு இயருக்குரிய பேமெண்ட். அதனால அதை மினிமைஸ் பண்றதுக்காண்டி அந்த ஃபைல் சைஸை சின்னதாக வச்சுக்கணும். ஓகே தானே? இது இப்ப என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்காரர், அதாவது ஜூம் கிளாஸ்காரர் என்ன செய்யணும், இந்த ஜூம் உங்களோட ரிசிப்டை நீங்க மந்த்லி எனக்கு பே பண்ற ரிசிப்டை நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ண தேவையில்லை. அந்த ரிசீட்டை நீங்க இதுல அட்டாச் பண்ணீங்கன்னா சரி. இப்ப இந்த இதுல நீங்க வியூவுக்கு போய் இதுல என்ரோல் கிளிக் பண்ணுங்க. இது மந்த் பே பண்ணணும். எவ்ரி மந்த் இதுக்கு பேமெண்ட் இருக்கு 2500. ஸோ பே பண்ணினா பிறகு அந்த பேமெண்ட் ஸ்லிப்பை நீங்க அட்டாச் பண்ணணும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் என்னவா இருக்கும்? அன்லாக் இருக்கும். ஸோ இதை அன்லாக் நவ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க போகும்? இந்த பேமெண்ட் இதுக்குள்ள போய் இதுல நீங்க ரிசீட் அட்டாச் பண்ணீங்க. எவ்ரி மந்த் நீங்க இப்படி போய்க்குள்ள என்ன செய்வீங்க? அந்த கோர்சஸுக்கு போவீங்க. இது நீங்க என்ரோல்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸை கிளிக் பண்ணோன்னா
உங்களுக்கு இதுல கீழே ரெஸ்ட்ரிக்டட் வரும். அந்த ஒவ்வொரு மந்த்துக்குரியதும் இப்ப இந்த மந்த்துக்கு நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, மார்ச்சுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா மார்ச் மந்த்துக்கு ஃபுல்லா உங்களுக்கு பார்க்கலாம். நான் இனிமேலுக்கு போடுற வீடியோவும் பார்க்கலாம். எல்லா வீடியோக்களையுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொள்ளலாம். ஒரு வீடியோக்கு ஆட் பண்ணீங்கன்னா எல்லாம் அன்லாக் ஆயிடும். அந்த மாசத்துக்குரிய எல்லாமே அன்லாக் ஆயிடும். அன்லாக் ஆனது உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப மார்ச் ஓகே, ஏப்ரலுக்கு என்ன வேணும்? ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நீங்க இதே மாதிரி அன்லாக் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு அந்த மந்த் ஃபுல்லா உள்ள வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக். ஓகே, இதுதான் சிஸ்டம். ஸோ ஸோ உங்களுக்கு இதுல அட்டாச் பண்ணிட்டு நான் அப்ரூவ் பண்ணணும். நான் எனக்கு டைம் இருக்கீங்கள பார்த்துட்டு நான் என்ன செய்வேன், அட்டாச் பண்ணுவேன். அட்டாச் பண்ணின அப்புறம் நீங்க அதுல வீடியோ பார்க்கலாம். ஸோ இது பார்க்கறது கிளாஸுக்கு வர்றாக்கள் இல்லை, ஏற்கனவே கிளாஸுக்கு வராம இருக்கிறாக்களும் என்ன செய்யலாம், நீங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணி போட்டு எவ்ரி மந்த் நீங்க 2500 பே பண்ணி போட்டு ஸோ நீங்கள் அந்த ரிசீட் அதில் அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு பிறகு நீங்க பார்க்கலாம். ஓகே தானே? இப்ப நீங்க இது வீடியோ, இப்ப இது ஆக்டிவேட் பண்ணின வீடியோ பாத்தீங்கன்னா சில வீடியோ இந்த வாட்ச் ரெக்கார்டிங் இப்ப ரெஸ்ட்ரிக்டட் இல்ல, இது ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோ அப்படியே கிளிக் ஆகி ஸோ உங்களுக்கு இது நீங்க செய்யலாம். ஸோ இந்த குவாலிட்டியை மாத்தலாம், ஸ்பீடை கூட்டலாம். ஸ்பீடை கூட்டி போட்டு நீங்க பார்க்கலாம். சரி, ஸோ குவாலிட்டி ஓட்டோவில் விட்டுருக்குது, நீங்க குவாலிட்டியை குறைச்சு போட்டு பார்க்கலாம். சரி, இது நீங்கள் எப்படி வேணுமோ ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்கிரீனை ஃபுல் ஸ்கிரீன் ஆக்கி போட்டும் பார்க்கலாம், போன்லயும் பார்க்கலாம், எந்த ஒரு இதுலயும் பார்க்க. ஸோ வீடியோக்கள் நார்மலா ஓகே, ஓரளவு கிளியரான வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ நான் படிப்பிச்ச வீடியோக்கள் ஸோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு சரி, ரைட். நீங்கள் இதை பயன்படுத்திக்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க பாக்குறீங்களா, பாவிச்சா இது எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல வெப்சைட் கஷ்டமா இருக்குது, ஈஸியா இருக்கணுமா? ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ என்னன்னு சொன்னா சில விஷயங்கள் செய்யக்குள்ள சில சின்ன சின்ன இருக்க, எல்லாமே ஃபுல்லா ஈஸியா இருக்கிற மாதிரி இல்லை தானே, சின்ன சின்ன இதுகள் இருக்கும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு ஒருக்கா செய்தீங்கன்னா அதுக்கு பிறகு தொடர்ந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே தானே? ரைட், இதை சொல்றதுக்குரிய வீடியோ தான் இது. ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருக்குமென்னு நம்புறேன். ஸோ நீங்களும் படிச்சு கொள்ளலாம். ஸோ ஏர்லியாவே சிலபஸை முடிக்கலாம். இப்ப கிளாஸுக்கு வந்துதான் படிக்கணும் இல்லை, ஜூம் கிளாஸ் ஆகும். ஸோ இதுல வீடியோ எடுத்து படிச்சு போட்டு கோர்சஸ் எடுத்து 11 பாடத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா ஏர்லியாவே சிலபஸ் முடிச்சிடும். அப்படி கிணவே ஏர்லியா சிலபஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ ஏர்லியா சிலபஸை முடிச்சு போட்டு இதெல்லாம் அல்லது நீங்க உங்களோட கிளாஸுகளுக்கு போறதுக்கு முதல் நீங்க ஒரு அட்டை கிளாஸுக்கு போவீங்க, அந்த கிளாஸுக்கு போறதுக்கு முதல் நீங்க இது ஒருக்கா படிச்சுட்டு போனீங்கன்னா அவை படிப்பிக்கிறதும் உங்களுக்கு விளங்கும், ஈஸியா விளங்கும். அப்ப உங்களுக்கு இன்னும் நாலேஜ் கூடும். நீங்க கேள்வி கேட்டு படிக்கலாம். ஆல்ரெடி நீங்க ஒருக்கா படிச்சுட்டு போறீங்க, இன்னொருக்கா படிக்க உங்களுக்கு படிவா சுவலன் இல்லையா? ரைட், இந்த வீடியோ பிரயோசனமா இருக்கும்னு நம்புறேன். சரி, வீடியோ பாருங்க, கமெண்ட் எல்லாம் செய்யுங்க. என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க பாவிச்சனீங்களா, இது எப்படி இருக்குது, இதுல வேற பாடம் போடணுமா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன இதுல நான் போடணும்ட்டு நீங்க யோசிங்க. அப்படின்றத இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கமெண்டே பாக்குறேன், அதுக்கு மாதிரி நான் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறேன். ஓகே, ரைட். ஸோ பாப்பீங்கன்னு நம்புறேன். ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ இப்படி ஒன்று இருக்குன்றதை சொல்லுங்க. வீடியோ எடுத்து படிக்கக்கூடிய இது ஒன்று தமிழ் மீடியத்துல ஃபுல்லா வீடியோ இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்றது கிண பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க இப்ப கிண பேர் பாவிக்கணுமா நான் அதோட. ஸோ எனக்கு சந்தோஷம், நான் செய்ததுக்கு பிறகு ஸோ நான் இது ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்தாரு, நான் இதை விட கூட பேர் பார்த்து கொண்டு இருக்காங்க. அந்த விதத்துல சந்தோஷம். ஓகே, ஸோ இன்னும் இன்னும் பார்த்து பயன்பெறணும்ன்றாரா? சரி, ஓகே, அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்.